வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட சமையல் அறையில் என்ன சமையல் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பொடி. இந்த பூண்டு பொடி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் கரெக்டான மேட்சிங்காக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு பூண்டு பொடி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி வாங்க பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூண்டு 2 கட்டி நான் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 5 டேபிள் ஸ்பூன், கட்டி பெருங்காயம் 3 மிளகு அளவு, புளிக்கொட்டையில் 2 கொட்டை அளவு, வரமிளகாய் 8, கருவேப்பிலை 2 கொத்து. இப்போ அடுப்புல கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்து 5 டேபிள் ஸ்பூன் இதுல சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, உளுந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதே எண்ணெயில செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும் போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம். வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நான் 8 மிளகாய் எடுத்திருக்கிறேன். நீங்க காஷ்மீரி மிளகாய் சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே எடுத்துக்கலாம். ஏன்னா அது காரம் கம்மியா தான் கிடைக்கும். இது நார்மல் வரமிளகா அப்படிங்கறதுனால, நம்ம ஊர் வரமிளகா அப்படிங்கறதுனால காரம் அதிகமா இருக்கும். அதனால நான் 8 மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கிறேன். இப்ப இதையும் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இலைகளை இதோட சேர்த்திடலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் பிளேட்டுக்கு மாத்திடுறேன். உளிச்சு வச்சிருக்கிற பூண்டை 2 பல்ஸ் கொடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இதுவும் நல்ல எண்ணெயில ஒரு 3 நிமிஷம் அளவு வணக்கி விட்டு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பூண்டு வணக்கி எடுத்தாச்சு. அடுத்ததான் கட்டி பெருங்காயம் 3 மிளகு அளவு சொன்னேன், அதை இதுல சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க, பெருங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. பாருங்க, இப்படி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சாண்டில் கலருக்கு மாறினதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தை எடுத்துடலாம். ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் இந்த எண்ணெயில போட்டு ஒரு பரட்டி எடுத்துடலாம். இப்ப புளியும் வறுத்து எடுத்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துடணும். இப்போது நம்மளுக்கு மணமணக்கும் கமகமக்கும் பூண்டு பொடி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்தாச்சு. இதுல பூண்டு பொடியில தேங்காய் எண்ணெயும் அது நல்லெண்ணெயும் ஏதோ ஒண்ணு நம்ம சேர்த்தி கலந்து இப்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இன்ஸ்டன்ட் சட்னியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு போடும்போதும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் இல்லை நல்லெண்ணெயும் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்.
டேஸ்ட் வந்து இந்த பூண்டு பொடியோட டேஸ்ட் உண்மையிலுமே அட்டகாசமா இருக்குங்க, செம்மையா இருக்கு. இதுல சேர்த்துன பொருள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரோக்கியமான பொருள்களை வச்சுதான் இந்த பூண்டு பொடி செஞ்சிருக்கிறோம். டாடா பை பை, திருப்பி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.